Hi guys, this is Jagan from 7 Cents Trading Academy. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேஸ் கோல்டு இதெல்லாம் நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம், எந்த சப்ளையில் செல் போகலாம், எந்த டிமாண்டில் பை போகலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் ட்ரேடர் கிடையாது. ஓகேங்களா, நான் வந்து ஐடியாஸ் மட்டும் தான் கொடுப்பேன். என்னோட ஐடியா. ஓகேங்களா, நான் எங்கே பை போவேன் செல் போவேன், என்னோட ஐடியா வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பிளைண்டாக போயிட்டு நான் சொல்கிறத வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, உங்கள் ஓன் டிசிஷனில் பை ஆர் செல் நீங்கள் போய்க்கலாம். உங்கள் ஓன் டிசிஷனில் ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு பிஓஎஸ் ஆகிடுச்சு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிமாண்டில் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஓகேங்களா, ஸோ எப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நம்ம சொன்ன டிமாண்டில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுவும் ஒரு ஹை தான். இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி சோர்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடம் பிஓஎஸ். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளான ஒரு ஹை கிடையாது. ஸோ எனக்கே அப்படி தான் இருக்குது, ஒரு வேல்யூபிளான ஹை கிடையாது. ஸோ சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டு, அதாவது ரீஃபைன் டிமாண்டு, இதை எடுக்கும்போது இந்த லோவை பிரேக் பண்ணி தான் நான் எடுக்கும். ஸோ இது எடுக்கும்போது இது ஒரு வேல்யூபிளான ஹையாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ மேலே போச்சுன்னா இந்த ஹை வந்து பிரேக் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகலாம். இது நல்லா வேல்யூபிளாக இருக்கும், ஒரு சூப்பரான ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ சரி பார்த்துட்டு இப்படி போகலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நடக்கலை. ஓகேங்களா, இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணலை. ஸோ நமக்கு இப்போ இருக்கிற கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, இங்கே சோர்ஸ் நடந்திருக்கு, அதாவது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே சோர்ஸ் ப்ரைஸு இவ்வளோ தூரம் வந்துட்டு தான் போயிருக்கு. லைனில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு தான் போயிருக்கு. ஆனால் ஒரு எனக்கு வந்து கன்ஃபியூஸாக தான் இருக்குது, இது ஒரு வேல்யூபிளான ஹையா அப்படின்ட்டு. ஸோ ஓகே பரவாயில்ல, நம்ம இங்கே சோர்ஸாக நம்ம இதை கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய பேஸில் வந்து நம்ம பை போயாச்சு. ஸோ இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு என்னவா ஆக்ட் ஆக போகுது, இப்போது இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஓகேங்களா, இது நமக்கு இப்போது இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் பை போயிருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து செல் ஆகிடுச்சு, கீழே வந்துருச்சு, நமக்கு எஸ்எல் டிகர் ஆகிடுச்சுனாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்எல் டிகர் ஆகிட்டு மேலே போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஹை இருக்குது, ஸோ இந்த லோ இருக்குது. இப்போ கரண்ட்டு ப்ரைஸ் இப்படி ரன் ஆகிட்டு. ஓகேங்களா, கீழே வருது, மிட்டிகேஷன் பண்ணுது, ரியாக்ஷன் பண்ணுது, இல்லைனா ரியாக்ஷனே பண்ணலை அப்படின்னு வச்சுக்கலாம், ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் இப்படி வந்துடுச்சு. சரிங்களா, இங்கே வந்துட்டு இப்படி போனாலும் அது வேல்யூபிள் தான். ஓகேங்களா, நம்ம எடுத்தது கரெக்டு தான். எஸ்எல் அடித்தாலும் சரி, இந்த லோவை வந்து பிரேக் பண்ணலை. ஓகேங்களா, மோஸ்ட்லி இங்கே பேஸ் இருக்குன்றனால இதுலேயே மார்க்கெட் பை ஆயிரும். ஸோ ஃபெயிலியர் ஆகக்கூடிய மார்க்கெட் அப்படின்னா இந்த லோ இருக்குல்ல, இங்கே இருக்கக்கூடிய லோ, இந்த லோவை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி இல்லைனா பாடி க்ளோஸ் பண்ணி இந்த டிமாண்டையும் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி போகிறோம், நமக்கு எஸ்எல் வந்து டிகர் ஆகுதுனாலும் இங்கே இந்த லோவை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா, இல்லைனா பாடி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா, மேலே போய் இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் பிக்கு விட்டாலே சரி, பிக்கு விட்டுட்டாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் எகைன் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், அது வந்து மார்க்கெட்டை எடுத்துகிட்டு மேலே போகும். ஓகேங்களா, ஸோ இதுலேயும் மேலே போகலாம், இந்த டிமாண்ட்லேயும் மார்க்கெட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ இதையும் நம்ம விடக்கூடாது, அதனால் நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது லாஸ் ஆனால் நெக்ஸ்ட் என்ட்ரியில் நான் போவேன். ஓகேங்களா, ஸோ கோல்டில் இதுதான் சுச்சுவேஷன். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நல்லா ஒரு இங்கேருந்தே மார்க்கெட் பை ஆச்சுன்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா,